சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி மேட்டுப்பாளையம் உதகை மற்றும் உதகை குன்னூர் இடையே இரு மார்க்கமாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வரும் 11ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை மேட்டுப்பாளையம் உதகை இடையே வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு மலை ரயிலும், வருகின்ற 12ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை உதகை மேட்டுப்பாளையம் இடையே சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் சிறப்பு மலை ரயிலும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல உதகமண்டலம் குன்னூர் இடையே வரும் 11ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு மலை ரயிலும், குன்னூர் உதகமண்டலம் இடையே வரும் 12ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் சிறப்பு மலை ரயில் இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவின் ஜாமீன் மனுக்கள் மீது செவ்வாய்க்கிழமை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைதான நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்கள் நீதிபதி நிர்மல்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தன. ஸ்ரீகாந்த் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஸ்ரீகாந்திடமிருந்து போதைப் பொருள் ஏதும் கைப்பற்றப்படவில்லை என வாதிட்டார். கிருஷ்ணா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மருத்துவ பரிசோதனையில் கிருஷ்ணா போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நிரூபிக்கப்படவில்லை என வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் ஜாமீன் மனுக்கள் மீது செவ்வாய்க்கிழமை தீர்ப்பளிக்கப்படும் என நீதிபதி நிர்மல்குமார் அறிவித்தார். ஜாமீன் மனுக்களை சிறப்பு நீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்ததை தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தைவானை டானாஸ் புயல் தாக்கிய நிலையில் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. டாய்டங் கவுண்டி பகுதியில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்த நிலையில் ஒரு கோவிலும் இடிந்து விழுந்தது. சூறாவளி கரையை கடந்தபோது 144 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசிய நிலையில் கட்டடங்கள் சேதமடைந்தன. இதில் 2 உயிரிழந்த நிலையில் 300க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். 13 நகரங்களில் திங்கட்கிழமை விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் சேவையும் குறைக்கப்பட்டுள்ளது. பல துறைமுகங்களில் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன.